சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனோஜ் விஜயா கிட்ட சொல்றாங்க, அம்மா நம்ம நடந்த விஷயத்த முத்து கிட்ட மட்டுமாவது சொல்லிடலாம், அதுக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபை முத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கரெக்டா முத்து என்னடா மனோஜ், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க, என்னடா விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது முத்து அது சொல்லிட்டு என்ன நடந்தது கோர்ட்ல, நீ அப்பா கிட்ட சொன்னது பொய்ன்றது எனக்கு நல்லா தெரியும், என்ன நடந்தது சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே விஜயா அது ஏதோ நடக்கலடா, உனக்கு எப்ப பாரு இதே வேலையா, நிச்சயதார்த்த வேலை பாரு ஏகப்பட்டது இருக்கு, அது போய் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே மனோஜே, நான் உனக்கு நல்லது பண்ணுவேன், உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமாண்டா நம்பிக்கை இருக்கு, அப்படின்னா நடந்தது என்னன்றத சொல்லுன்னு சொன்னதும் உடனே நம்ம மனோஜ் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ரோகிணி கிருஷ்ண கூட்டிட்டு பஞ்ச வேஷம் போட்டது, அதனால மாசம் பணம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம 6 மாசம் கோர்ட்ல ஏரிங் மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஏண்டா அவ சொன்னானா, நீ வாயில என்ன வாழைப்பழத்தையா வச்சிருந்த, நீ பேச வேண்டியது தானடான்றாங்க. அவ எங்கடா என்ன பேச விட்டா, அம்மாவை கூட கேளு, நான் சொல்ல வரத எதுவுமே ஜட்ஜும் காது கொடுத்து கேட்கல, யாரும் காது கொடுத்து கேட்கல, கிருஷ்ணா வக்கீல் சொன்னதையுமே காது கொடுத்து கேட்கல, அவர் பாட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு, நான் இப்ப பணம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம 6 மாசம் விவாகரத்து தள்ளி வைக்கணுமா, இப்போ நிச்சயதார்த்தம் பண்ண வரவங்க கிட்ட நான் என்னடா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி, இதுக்கு மீனா தான் கரெக்டான ஐடியா கொடுப்பா, நான் மீனாவை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இப்ப விஷயத்த சொன்னதும் அண்ணாமலை விஜய் மேல கோவப்படுறாங்க. ஏன் விஜயா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பொய் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ரோகிணிய வீட்டை விட்டு துரத்தி இருக்கும், நீ இதே பண்ண, அப்ப உனக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்? ஏங்க அவள மாதிரி நான் மோசமானவளா? ஆமா விஜயா, ஒரு விஷயத்துக்கு போய் சொன்னாலும் போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்ப என்னதான் இதுக்கு தீர்வு? என் பையனுக்கு அந்த ரோகிணி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும், அதுக்கு என்னங்க பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க பண்ணிட்டு கடைசியில முடியாத நேரத்துல என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டா என்னதான் பண்ண முடியும், இதுக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்றாங்க. உடனே மீனா ஏங்க நம்ம இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாமே, என்ன பண்றது? இல்ல ஜட்ஜு கிட்டயே ரோகிணி பத்தின விஷயம், அவ எப்படிப்பட்டவ, பொய் சொல்லி எப்படி எல்லாம் நம்ம கிட்ட காரியத்தை சாதிக்கிறான்றத ஒரு வீடியோவோ இல்ல அவர் பாக்குற மாதிரி ரோகிணியோட சுயரூபத்தை நம்ம காட்டினா, அதுக்கப்புறம் அவராவே கண்டிப்பா எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துடுவாங்க. இதை நம்ம பண்ணலாம் இல்லைன்றாங்க. கரெக்ட் மீனா, ஆனா ரோகிணி பயங்கர உஷார், நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு மாறுதல ஒரு பிளான் போட்டு அவ பக்கம் எப்படி சாதகமோ அது அவ பாப்பான்றாங்க. அதெல்லாம் தெரியுங்க, நம்ம தான் புத்திசாலித்தனமா இதை யோசிக்கணும். இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு வர போறாங்க, இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. இல்ல அத்தை, அது தப்பாயிடும், நடந்தது ஏதோ அதை அவங்க கிட்ட சொன்னா கூட நாங்க விவாகரத்தை வாங்கிட்டு அதோட பேப்பரை காட்டிட்டு கூட நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கலாம், நம்ம அவங்க கிட்ட சொல்லிடலாம், இதுதான் சரியா வரும், பொய்ய மறைச்சா அதை திரும்ப திரும்ப எப்பனாலும் அது பிரச்சனை தான் சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும் மீனா சொல்றதுதான் சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தா நடந்த விஷயம் இதுதான் சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம், ஏன்னா நம்ம மேல தப்பு கிடையாது, தப்பு இல்லாத போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விஜயன்றாங்க. ஏங்க இந்த சம்பந்தமும் மனோஜ்க்கு கிடைக்கலன்னா நான் மனசு ஒடிஞ்சு போயிடுவேன்றாங்க. நீ அப்பவே விசாரிச்சு பணக்கார பொண்ணா இல்லையான்றத விசாரிச்சு பண்ணிருந்தா மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது, மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு முழு காரணம் நீ தான் சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே அண்ணாமலை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நேத்து கோர்ட்டுக்கு நாங்க போயிருந்தோம், அங்க நடந்தது என்னன்னு சொல்லிட்டு ரோகிணியோட சதி திட்டத்தை எல்லாமே சொல்றாங்க. ஓ, இதுக்கு மேல இந்த நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம், கண்டிப்பா மனோஜ்க்கு விவாகரத்து நடந்த அப்புறம் தான் இந்த கல்யாணம் நாங்க பண்ண போறோம், உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருந்தா நீங்க நிச்சயதார்த்தம் நடத்தலாம்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க யாரா இருந்திருந்தாலுமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்றதுக்காக விஷயத்த மறைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் நிச்சயதார்த்தம் பண்ணிப்பேன், இப்பதான் உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மனோஜ் மாப்பிளையும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, 1 வருஷம் என்ன 2 வருஷம் ஆனா கூட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கூட நம்ம கல்யாணத்தை பொறுமையா பண்ணிக்கலாம், எங்களுக்கு தேவை பொண்ணுகிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அவ்வளவுதான்றாங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷமா என்கேஜ்மெண்ட் நடக்குது. இத பார்த்து விஜயாவுக்கும் சந்தோஷமா இருக்கு, மனோஜுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப மீனா என்ன செய்ய போறாங்க? ஜட்ஜு முன்னாடி ரோகிணி தான் தப்பானவன்றத ப்ரூவ் பண்றதா மீனா முடிவு பண்ணிருக்காங்க.
அப்படி மீனா என்ன பிளான் பண்ணி ரோகிணியோட ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் ஜட்ஜுக்கு தெரிய வைக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.